பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய டெல்லி சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை துவக்க முதலே பரபரக்க வைத்துள்ளது. முதல் சுற்றிலிருந்தே பாஜக கை ஓங்கியிருக்கிறது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் வெற்றிக்கு தேவை 36 சீட். முதற்கட்ட முன்னிலை நிலவரங்களில் வெற்றிக்கு தேவையான இடங்களை தாண்டி கூடுதல் இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. ஆம் ஆத்மி கட்டிய சாம்ராஜ்யத்தை தகர்த்து பாஜக இந்த முறை ஆட்சியை பிடிக்கும் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் கூறின. அதை உறுதி செய்வது போல்தான் முதற்கட்ட முன்னிலை நிலவரங்கள் உள்ளன. இப்போதே பாஜகவினர் கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாஜக கம்பேக் கொடுப்பதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருப்பதாக நிபுணர்கள் சொல்கின்றனர். முதல் விஷயம் பூர்வாஞ்சலி மக்கள் ஓட்டு, இன்னொன்று நடுத்தர மக்கள் ஓட்டு. கிழக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் ஜார்க்கண்டிலிருந்து டெல்லிக்கு இடம்பெயர்ந்து வந்த மக்களைத்தான் பூர்வாஞ்சலி மக்கள் என்கின்றனர். இவர்கள் டெல்லியில் கணிசமாக வசிக்கின்றனர். மொத்த டெல்லி மாநில வாக்காளர்களில் இவர்கள் ஓட்டு 30% வரை இருக்கிறதென்றால் பாருங்கள். குறிப்பாக ஆதர்ஷ் நகர், பட்லி, பாலம், ரிதாலா, சங்கம் விகார், குந்தலி, காரவால், புராரி, உத்தம் நகர், லட்சுமி நகர் உள்பட 25 தொகுதிகளில் பூர்வாஞ்சலி மக்கள் அடர்த்தியாக வசிக்கின்றனர். 25 தொகுதிகளிலும் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாகவும் விளங்குகின்றனர். இந்த தொகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. அதேபோல் நியூ டெல்லி, மத்திய டெல்லி, தெற்கு டெல்லியில் நடுத்தர மக்கள் ஓட்டு அதிகமாக உள்ளது. இந்த இடங்களிலும் பாஜக கை ஓங்கியிருக்கிறது. பூர்வாஞ்சலி மக்கள் ஒரு காலத்தில் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்தனர். 2013 தேர்தலில் முதல் முறையாக காங்கிரஸ் உதவியுடன் ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்தது. அடுத்து வந்த 2015 மற்றும் 2020 தேர்தல்களில் தனி பெரும்பான்மையுடன் டெல்லியை வென்றது ஆம் ஆத்மி. இந்த 2015, 2020 தேர்தல்களில் பூர்வாஞ்சலி மக்கள் அப்படியே ஆம் ஆத்மி பக்கம் சாய்ந்தனர். இந்த முறை பூர்வாஞ்சலி மக்கள் ஓட்டை யார் அறுவடை செய்வது என்ற போட்டி கடுமையாக நிலவியது. ஓட்டை தக்க வைக்க ஆம் ஆத்மி மல்லு கட்டியது. மீண்டும் பூர்வாஞ்சலி மக்களை தங்கள் வசப்படுத்த காங்கிரஸ் கட்சியினரும் இறங்கி வேலை பார்த்தனர். அதே நேரம் பாஜகவும் விடவில்லை. பெரிய அளவில் குழுக்களை அமைத்து பூர்வாஞ்சலி மக்கள் ஓட்டை குறிவைத்தது. பாஜகவுக்கு கைமேல் பலன் கிடைத்தது. ஆம் ஆத்மி மேல் வைத்திருந்த நம்பிக்கையை பூர்வாஞ்சலி மக்கள் இழந்து விட்டனர். இந்த முறை மொத்தமாக பாஜக பக்கம் சாய்ந்து விட்டனர். எனவேதான் பாஜகவுக்கு டெல்லியில் சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.